சார் அந்த பொண்ணு என்ன இப்படி கூப்பிடுறா, எனக்கும் போலாம் தான் இருக்கு, பட் ஆனா நீயோ வரியா? ஓ அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம் மாத்தி பண்ணாக்கா அந்த நர்வஸ்னஸ் என்ன பேசுறது. ஆனா இப்பவே நர்வஸ் ஆகுறீங்களே தம்பி. அதனால தான் பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மைண்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. மாட்டேன், நான் ஃபோன்லாம் பேச மாட்டேன், நான் போயிடுவேன் அப்படின்னு இவனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணி சொல்லிடுவா சார். அந்த பொண்ணு அடுத்து திரும்பியே பார்க்காதுன்ற மாதிரி பண்ணிடுவா. I am only one single. முரட்டு சிங்கல். அப்படியே அவங்க யாராவது வந்து பேசுறாங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவான். யாருக்கும் மதிக்கவே மாட்டான். எது சத்தாவல்லாத வேலைன்ட்டு. கறி குழம்புல எலும்பு உன் கதையே வேணா, கிளம்பு. தோழியோ அல்லது ஒரு காதலோ வந்து என்னுடைய கெரியரையோ படிப்பையோ கெடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல குணம் தானே. நல்ல பெண்ணா நீனு, தப்பு இல்ல. தேங்க்யூ. யூ ப்ரொசீட். அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டியதானே. உனக்கு அதான் எழுதியிருக்கான், உன்னை மாஞ்சு மாஞ்சு காதலிக்கிறான், இந்த கவிதையெல்லாம் தான் நட்பின் கடமை அதானே. நினைக்க வேண்டியதானே? நினைக்க மாட்டேனே. ஏன் தோணல, எனக்கே தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதானே? அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். அது அவனை மீறி எப்படி சார் அவகிட்ட போய் இது பண்ண முடியும்? ஐயோ, அவருக்கு பயந்துருக்கீங்க நீங்க. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க அடேங்க அப்பா. அவன் அடப்பாவி இல்ல, அடிப்பாவி. இது தெரியாத மாதிரி நீ நடிக்கிறிய நீனு. தெரியாது சார். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அவளுக்கே ஒண்ணா மாறிட்டே இருக்கு. இப்ப நீங்களே ஜட்ஜ் பண்ணி வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. முடிஞ்ச கதை. முடிச்ச கதை வேறு, முடிச்ச கதை வேறு. ரெண்டுக்கு உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இந்த மாதிரி நல்ல பையன், என் ஃப்ரெண்டு, இட்ஸ் a good guy அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒரு வார்த்தை. அவன் கமிட் ஆயிருவானே. ஏண்டா ஏண்டா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. கமிட்மெண்ட் நம்ம மேல வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. நம்மளும் கூட இருக்கணும், நம்மளும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல போயிடுவோமா அப்படின்ற ஒரு. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானா, அவகிட்ட பேசுவா சார். அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும்ல, அவன் கிட்டயும் போய் அது தெரியாமே பேசிடுவான். லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். கான்வர்சேஷனை கட் பண்ணிருக்கீங்க. கதை ஒன்லைன் ஸ்டோரி தான். நல்லா முடி வச்சுட்டு 4-5 பொம்பளை பிள்ளைகிட்ட பேசியிருந்தாங்கன்னா இப்ப மொட்டையை அடிச்சு 30 வயசுல சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். என்ன புன்னகை இந்த பையன் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தாங்க. அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். கோவப்பட்டு சண்டை போட்டோம் அப்படின்னோம்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? லவ்வர் திட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் அழுதுட்டு படுத்துருவோம். இல்ல கோவமா இருப்பானே, அழுதுட்டு பண்ண போனேன், இல்ல சாப்பிட்டு தூங்கிட்டேன் அப்படி படக்கூடாது. நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்களா? என்ன பிடிச்சிருக்கேன் எங்ககிட்ட? பொண்ணுங்கன்னா வந்துட்டு நார்மலா இருக்கும், ரகடா இருப்பாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா ரகடாவும் இருக்கீங்க, சாஃப்டாவும் இருக்கீங்க. வரும்ல, அது உங்களுக்கு தெரியாதா? அது தெரிஞ்சுதான், ஏன்னா எனக்கும் கோவம் வரும்ல. ஸோ 2 பேரும் நல்லா இருக்கலாம். 2 பேருக்கும் வந்தா எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? இங்க வந்துகிட்டு புதுசா கான்செப்ட் என்னென்ன பேசுறாங்க. நீங்களும் வந்துட்டு இவன் அந்த அளவு போறான், நீங்களும் கொஞ்சம் சாஃப்டா ஆவீங்க. நான் சாஃப்ட் ஆக மாட்டேனே, எனக்கும் கோவம் வரும் இன்னும். அப்படியா? ஆமா. ரொம்ப லொல்லு பேசுறீங்களே. மை சன் பேசாம போடா அப்பிடுவேன். பால் வந்து வயசு 20 ஓகே. மேஷராசி, பரணி நட்சத்திரம். என்னங்கிற இப்ப? அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லாங்க? எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லி தரல, சும்மா ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்கேன். இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான். எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வர மாட்டேன்றாங்க நம்மள. இருந்தா அவங்க பிடிச்ச பர்சன் கோவம் இருந்தா அவங்களோட சைடு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னமா பேசுறாங்க? எங்க 2 பேரும் என்ன பண்ணி போற ஒரு ட்ரிப் ஒண்ணு. எனக்கு பைக் பிடிக்காது, டஸ்ட் வரும் பைக்ல போனா. பிடிக்காதுங்கிறதுக்காக நம்ம கார் ட்ரிப் கூட போலாம். கார் எனக்கு ஸ்மெல் வருது. தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. உங்களுக்கு வாந்தி வரும்ன்றீங்க, அப்ப நீங்க கார்ல வாந்தி எடுத்துட்டே வாங்க, நான் மெடிக்கல் கிட்ல எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்றீங்களா? இம்ப்ரெஸ். அவன் மூஞ்ச பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி இருக்கிறான். கல்யாணத்துல சாத்துக்குடி போய் போட வந்த மாதிரி இருக்கிறான். நான் கொஞ்சம் ரோசஸ் இங்க உள்ள வைக்கிறேன்.
யாருக்காவது ரோஸ் கொடுக்கணும்னா கொடுங்கடா, ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்ரா. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு.